குமரி வீட்டை விட்டு போய் எம்பிட்டு நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் வீடு வராம கிடக்குறாளே. கூட்டு சேர்ந்தாலே ஆகாதுன்னு இதுக்கு தான் நான் சொல்றது. போனா போன வண்ணமே இருந்துக்கிறது. அவங்க அண்ணனும் இல்ல அண்ணியும் இல்ல, இவ பாடு எங்கிட்ட போய் சுத்திக்கிட்டு திரியறான்னு தெரியலையே. அவங்க கிளம்பும் போது வந்து அனுப்பி வைக்க கூட இல்லையே. என்ன இந்த புள்ள புது புது பழக்கம் பழகிட்டு இருக்கறா. போனமா வந்தமான்னு இருக்கணும், எங்கிட்டும் போனாலும் போய் அப்படியே இருந்துகிட்டாளேவ. வரட்டு வரட்டு சீவக்கட்டை எடுத்து 4 வெளு வெளுத்தாத்தான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. எங்கிட்டு போனான்னு தெரியலையே. இப்ப நான் எங்க போய் அலையிறது இந்த பிள்ளைய தேடிக்கிட்டு? வரட்டும், இன்னைக்கு எத்தனை மணிக்கு வராளோ வரட்டும். நம்ம போயெல்லாம் அலைய முடியாது சாமி, நம்ம உடம்புக்கு. நம்ம அங்கிட்டு போய் திரியிற நேரம் வீட்டுக்கு எது வந்துட்டானா அப்புறம் இங்கிட்டு இருந்து அங்க ஓடி அங்க இருந்து இங்க ஓடி வரதா இருக்கும். வீட்டுல உட்காந்து பேசுறதுக்கு என்ன, இங்க இருந்து போற ஆளுங்க அப்பா போராடி பேசுறதுக்கு என்ன பழம பேசுவாளுன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணாச்சி பார்சல் டீ வேணும். போட்டுருவா. 25 ரூபாய்க்கு இந்த தூக்குல ஊத்திருங்க. ஒரு 10 பேர் குடிக்கிற மாதிரி போடுங்க. இங்க ஒரு டீ 10 ரூபா, நீங்க 25 ரூபாய்க்கு வாங்கி 10 பேர் குடிக்கிற மாதிரியா? என்ன பண்றது, ஊத்துங்க ஊத்துங்க, உங்க கடையில தான் வாங்குறோம். சரிதான். எங்க மாஸ்டர் காணா நீங்க இருக்கீங்க? ஏங்கங்க ஊருக்கு போறானாமா, அதனால வந்து மாமியார் வீட்டுக்கு போறேன் லீவுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி மாஸ்டர் இவங்களை நம்பிக்கிட்டு இருந்தா நம்ம பொழப்ப யார் பாக்குறது, அதான் அவங்க வரும்போது வரட்டும்னு நம்ம வந்து பொழப்ப பாப்போம்னு நான் வந்து கடையை திறந்தாச்சு. அதான் சரி, எத்தனை நாளைக்கு அவங்களே பார்த்துக்கிட்டு கடையை பூட்டி போடுறது? முந்தானத்து அப்படித்தான் கல்யாண நாளுன்ட்டு வரல, இன்னைக்கு ஊருக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போயாச்சு. இனி வர வரைக்கும் நம்ம தான் கடையை பார்க்கணும். அதுவும் சரிதான். சரி சரி, நல்லா பாலை ஊத்தி போடுங்க. போட்டுருவோம். சக்கரை எப்படி தூக்கலா போடவா கம்மியா போடவா? அட சர்க்கரையெல்லாம் கம்மியாவே போடுங்க. நம்ம ஆளுகளை சர்க்கரையே வேணான்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஒரு சில நேரம் பாவு மாதிரி அள்ளி கொட்டி போட்டுறீங்க, யாரும் குடிக்க மாட்டேங்கிறாங்க. வாங்கிட்டு போய் வீணா போயிடும். சக்கரை கம்மியா இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் கலந்துக்கலாம். சக்கரை அதிகமா இருந்துச்சுன்னா குடிக்க முடியாது. அளவாவே போடுங்க. என்ன தோட்டத்துல வேலையாவுதா? ஆமாங்க, நாத்து நடுறோம். அதுக்குள்ள பயிர் அறுவடை பண்ணியாச்சா? அது மார்கழி கடைசிக்கே அறுவடை எல்லாம் முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு நாத்து நட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி. இந்த அருவா வச்சு நல்லா வெட்டினா அப்படியே ஒரு கரும்பு என்ன 10 கரும்பு கூட எடுத்துட்டு போலாம். குடி. அது தெரியாம பறிக்க வந்துட்டேன். என்ன சின்ன பாப்பாவா தெரியாம பறிக்க வந்துட்டேன்னு சொல்ற? வேணும்னு எதுவும் பண்ணல, என் ஃப்ரெண்டு கேட்டா அதுதான் பறிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. எதையுமே திருடி திங்கிறீங்களே, கொஞ்சமாவது அறிவு வேணாம் உங்களுக்கெல்லாம். என்ன ஆயிப்போச்சு, நாங்க என்ன பறிச்சுக்கிட்டா போனா? தான் ஒன்றும் பறிக்கலையே. வாடியம்மா வா, எல்லாத்துக்கும் நாங்க இங்க என்ன தானத்துக்குன்னு எழுதி போட்டிருக்கோம் பாரு. வந்தவங்க போறவங்க எல்லாம் வெட்டுறதுக்கும் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கும். ராத்திரி பகல கரும்பை காப்பாத்துறதுக்குள்ள போதும் ஆகுது. இதுலயும் வேற மழை புயலுக்கு சாஞ்சு போயிருது. இதை எல்லாம் கட்டி வச்சு நாங்க காப்பாத்தி கரை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க நோகாம வந்து பறிச்சுட்டு போறதுக்கு நாங்க விடுவோம் பாரு. தெரியாம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நாங்க அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமா, இவங்க சின்ன பாப்பா வாயில கைய வச்சா கூட கடிக்க தெரியாது. தெரியாம பண்ணிட்டாங்களாம்ல? தெரியாம நீ என்ன சின்ன பிள்ளையா? தெரிஞ்சுதானே வந்து ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுதானே நீ இந்த வேலையை பாத்துருக்க. மன்னிச்சிருங்க, நாங்க இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். உன்ன மாதிரி ஆளுங்களை கட்டி தொங்க விட்டாதான் மறுபடியும் உன்ன மாதிரி யாரும் மறுபடியும் இங்க வந்து பறிக்க மாட்டாங்க. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லிதான் நான் அந்த மாதிரி அவ ஆசைப்பட்டு கேட்கவும் பறிச்சேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஏன் காசு கொடுத்து வாங்கி தின்னா என்ன கரும்பு தரமாட்டேன்னு சொல்றாங்களா? என்ன ஒரு கரும்பு என்ன பறிக்க வச்சேன், ஒரு கரும்புக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க, காசை கொடுக்குறோம். என்னமா திமிரா? தம்பி என்னாச்சுடா? என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? எத்தனை தடவை சொன்னேன் நம்ம தோட்டத்தை சுத்தி வேலி போடுவோன்னு, சொன்னா கேக்குறீங்களா? இதா வந்து களவாண்டுகிட்டு இருக்குதுங்க. களவாணிங்க சும்மா களவாணி இல்ல சொல்றவள வச்சுக்காதீங்க, நாங்க என்ன களவாண்டுகிட்ட போனா? இந்த என்னம்மா என்னப்பா எப்பா நம்ம பாட்டுக்கு அங்க நின்னுகிட்டு இருக்கோம். என்னடா சோழக்குள்ள சலச்சலன்னு சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா வந்து கரும்பை பறிச்சுக்கிட்டு இருக்குதுங்கப்பா ரெண்டும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணினாதான் மறுபடியும் அவனு இந்த மாதிரி பண்ண மாட்டான். டே விடுடா பறிச்சுட்டு போனா பறிச்சுட்டு போகுதுங்க, சின்ன பிள்ளைங்க. எப்பா ராத்திரி பகல தோட்டத்துல இருந்து நான் ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அசால்ட்டால விட முடியாது. இன்னைக்கு 1 நாளைக்கு 2 இப்படிதான் பறிச்சுட்டு போவாங்க. தலைவரை நான் வேணும்னு எதுவும் பண்ணலைங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச என்ன கொன்னே போடுவாங்க, மன்னிச்சிருங்க. இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேங்க. டேய் பாவண்டா, புள்ள அழுவுது, விடு. ஏம்மா போங்கம்மா, இனிமே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரிங்களா? எதுனாலும் கேட்டு வாங்கி பழகுங்க. இப்படி இதை தெரியாதனமா பறிக்காம.
கேட்டால் அப்படியே கொடுத்துட்டு மறுவேளை பார்ப்பாங்க, கேட்டு வாங்குறதான். இனிமே நீ இந்த பக்கம் காலை வை, உன் கண்ணங்காலை அப்படியே கட் பண்ணிடுறேன். பாரு, ஏன்டா பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட போய் இப்படி முகத்தை காட்டுற? என்னப்பா அப்புறம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க, நம்ம என்ன கோமலியா? சரி விடு விடு, சரியா? யார் விட்டு பிள்ளைங்க இதுங்க? வேற யாரு? அத்தாச்சியோட புள்ளதான். யாரு? அதான்டா சாந்தா அத்தாச்சி இருக்குல்ல. ஆமா, அவங்க வீட்டு சின்ன பிள்ளை உமா தான் அது. அது அவ ஃப்ரெண்டு, இந்த கட்டையாம்பட்டியில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல அந்த புள்ள. உமாவா? ஆளு அடையாளமே தெரியல. ஆமா, நீங்களாம் சின்ன வயசுல ஒரே செட்டு ஓடி ஆடி விளையாண்டீங்க. இப்பதான் எல்லாரும் வளர்ந்துட்டீங்க. நீ தான் ஊர் பக்கமே வராம படிப்புன்னு அங்க இருந்த. அப்புறம் எப்படி இங்க உள்ளவங்களை தெரியும்? ஓ சரி 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 சரி, வா நம்ம போவோம். உமாவா அது? ஐயோ, அது தெரியாம நான் வேற முகத்தை கட்டிவிட்டேனே. சின்ன வயசுல நம்ம எல்லாம் ஒன்னா மண்ணா ஒரே வீட்டுல விளையாண்டது, ஒடியாந்தோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம மூஞ்ச காட்டினோடனே அவ என்ன நினைச்சிருப்பா நம்மள? ஐயோ, இப்படி ஆயிப்போச்சே. போயிருச்சுங்க வேற. சரி, அடுத்த தடவை எதுவும் பார்த்தா ஒரு கரும்பை வெட்டி கொடுப்போம். ஏய் தம்பி வாடா. வந்துட்டேன்பா. பரவாயில்ல, வேக வேகமா வேலையாகுது. சரி மணி ஆயிடுச்சு, இந்த அமுதாவை வீட்டுக்கு கிளம்ப சொல்லுவோம். அவ புருஷன் இது வந்தானா வாழ்னு கத்துவான். அமுதா! அத்தாச்சி, மணி ஆயிப்போச்சு, 3:45 ஆயிப்போச்சு, நீ கிளம்பு. 3:45 ஆயிப்போச்சா? ஆமா, உன் புருஷன் இது வீட்டுக்கு எது வந்துட்டான்னு வை, அப்புறம் பெரும் பிரச்சனையா போயிடும். அப்புறம் இங்க வந்து தக்கான கத்தி மான மரியாதை வாங்கி போடுவான். சரியா? நீ நேரமா கிளம்பு. சரிங்க அத்தாச்சி, கை கால் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ, நீ கை கால் முகத்தெல்லாம் கூட வீட்டுல போய் கழுவிக்கமா. அந்த படுபாவி பையன் மட்டும் பார்த்தான், அவ்வளவுதான், எங்களை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவான். சரியா? சரிங்க அத்தாச்சி. வேலை செஞ்ச கூலி அப்படியே சுத்தி வா, தாரேன். சரிங்க அத்தாச்சி. அப்பாடா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு இன்னைக்கு ஏதோ கூலி தருவாங்க. சரி, சீக்கிரம் வாங்கிட்டு பையனை வேற அங்கே பள்ளிக்கூடத்தில் விட்டோம். என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு தெரியல. அவனையும் கூட்டிக்கிட்டு வரணும். சீக்கிரம் வீட்டுக்கு வேற ஓடணும். சீக்கிரம் போவோம். பரவாயில்லைங்க, இன்னைக்கு அடுத்தடுத்து பஸ்ஸு. எப்படியும் இன்னைக்கு ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். தம்பி மட்டும் கூட்டிட்டு வந்து உள்ளன்னு வை, இன்னைக்கு நம்ம பஸ்ஸை விட்டுருப்போம். இவ்வளவு சீக்கிரமே வந்திருக்க முடியாது மேட்டுப்பாளையத்துக்கு. ஆமாங்க, கொழுந்தையும் கூட்டிட்டு வரவும் நேரமா வந்தாச்சு, இல்லைன்னா சிரமம்தான். அதுவும் சீசன் டைம் உள்ள போல இருக்கு, அதனாலதான் கூட்டம் இல்லை. இல்லைன்னா ஒரு தள்ளி விளக்க முடியாது கூட்டம். அதுவும் சரிதாங்க. காதல வேற அடைக்குதுல. ஆமாங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே ஆரம்பிச்சதுனால காதெல்லாம் அடைக்கத்தான் செய்யுது. எப்பா, ரொம்ப காதை அடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த என் சேலை துணி முந்தானி தாரேன், தலையில எதுவும் கட்டிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, இருக்கட்டும். இதுக்கு தான் சொன்னேன், குள்ள அது எடுத்து வைக்கிறேன்னு. அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படி இப்படி நீங்க இப்ப காதை அடைக்குதுன்றீங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா பஞ்சாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த காதுக்கு போடுறாங்களா அந்த மாதிரியாவது வாங்கிட்டு இருக்கலாம். ஒன்றும் இல்லை, சும்மா தான். அங்கிட்டு போய் இங்க இருந்து மேலே போற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அப்புறம் போய் இறங்கிட்டோம்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காது. செல்வி, சொட்டர் எதுவும் போட்டுக்கிறியா? குளிரும். இல்லம்மா, சொட்டர்லாம் எனக்கு வேண்டாம். இங்க பாரு, சில்லு சில்லுன்னு காத்து வேறடி, சொட்டர் எதுவும் போட்டுக்க. சொட்டரெல்லாம் போட்டா இந்த டிசைன் மறைச்சுக்கும், அதனால வேண்டாம். ம் அப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏமா, தம்பி வேற காது குத்து வைக்கிறேன்னு சொல்றான். எப்படியும் பத்திரிக்கை வச்சா அம்மா என்ன சொல்லணும்னு வேற தெரியலையே. எங்க மதிச்சு கூப்பிட்றவங்க வீட்டுக்கு போய் தான் அவனு போகாம இருக்க முடியுமா? நம்ம புள்ள காது குத்துக்கலாம் சொன்ன உடனேயுமே பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்து போட்டா சின்ன பொண்ணு. அப்படி இருக்கும்போது அவங்க புள்ள காது குத்துக்கு நம்ம போய் எல்லாம் செஞ்சு தானே ஆகணும். அதுவும் சரிதான். அப்ப ஒரு 1/2 பவுன் என்னமோ போட்டாங்க. அப்ப விலை 10,000 இருந்துச்சு. இப்போ விலை தான் ஊறுபட்டது இருக்கே. அதுக்குன்னு அவங்க செஞ்ச முறையே செய்யாம இருக்க முடியுமாங்க? அதுவும் சரிதான், எப்படின்னு பார்ப்போம். இப்போ வேற சண்டைனால குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்கு. இல்லைன்னா எப்படின்னு வேற தெரியல. எங்க சின்னத்தை மட்டும்தான் நம்ம யாருக்கிட்டையும் பேசுறதில்ல வைக்கிறதில்ல. ஆனால் சின்ன பொண்ணுவும் கொழுந்தனும் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்காக போய் நின்று தாங்க ஆகணும் சபையில். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ வீட்டுக்கு போகிறோம். எதுவும் தீனி எதுவும் வாங்கலை. அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எதுவும் வாங்கிட்டு போவோமா? ஏங்க, போன தடவை தீனி வாங்கிட்டு போனதுக்கே என் அண்ணி இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க வச்சிங்க அப்படி இப்படின்னாங்க. அதனால இந்த தடவை நல்லா கொஞ்சம் விலை உயர்ந்ததா இந்த பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி பாக்ஸ் போட்ட மாதிரி வாங்கிட்டு போகணுங்க. சரி,
அப்ப அந்த மாதிரி வாங்கிக்குவோம். காசெல்லாம் வச்சிருக்கீங்க தானே? ஓனர்கிட்ட ஒரு 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் வரும்போது. அப்புறம் வீட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். நானும் ஒரு 2000 ரூபா கொண்டு வந்திருக்கேன். என்ன அண்ணி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசி போடுவாங்க, அதுக்கொசரம் தான் வாங்குறதா இருக்கு. இல்லைன்னா அண்ணனும் அம்மா அப்பாவும் எதுவுமே வேண்டாம், நீங்கள் சும்மா வந்தால் மட்டும் போதுன்னுவாங்க. விடு விடு, நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை. நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து அள்ளி கட்டிக்கிட்டு வராங்க, நம்மளும் செய்யணும்ல. அப்பத்தானே அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ம். ஐயோப்பாடி சாமி, எப்படியோ வேலைக்கு போய் வரவும் நல்லா விரவு விரவு எடுத்துட்டு வந்தாச்சு. மருமவளே மருமவளே, வாருங்க எம்மாடியே. மல்லிகா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. எப்பாடி இன்னைக்கு ரொம்ப பனியா இருக்குதே. இப்பயே நல்லா மிஸ்ட் கட்டிக்கிச்சு, இனி ராத்திரிக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது போல இருக்கே. அத்தை இந்தாங்க சுடு தண்ணி. என்னம்மா வெது வெதுன்னு இருக்கு, நல்லா சூடா எடுத்துட்டு வான்னு தானே சொன்னேன். குளிர் இருக்காதுக்கும். இதை குடிங்கத்த, அடுப்புல வச்சிருக்கேன் தண்ணி. சரி தாகத்தோட வந்திருப்பீங்களேன்னு தான் தண்ணி மோந்துட்டு வந்தேன். சரி சரி. பையன் காலேஜ் விட்டு வந்துட்டானா? உங்க பையன் வந்தாச்சு. ஏதோ அசைன்மெண்ட் ஏதோ இருக்குதாமா, அதனால எழுதணும்னு சொல்லி ரூம்ல உட்காந்துருக்கான். சரிம்மா சரிம்மா. என்ன இன்னைக்கு என்ன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? நேரமா வந்துட்டீங்க? பனி இறங்கிருச்சலம்மா, மிஸ்ட் வேற கட்டி போச்சு. இதுக்கு மேல அங்க இருந்த இது காட்டெருமது வந்துடும். அதான் சரி வேகமா வருவோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு அட்டை வேற, சரியான அட்டை. அதான் எங்க போய் இது எடுக்கிறதுன்ட்டு வந்துட்டேன் வேகமா. மாமா என்னமோ வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு போனாரு, வரலையோ? எங்கடி போயிட்டு வர? எங்கடி போயிட்டு வரேன்னு கேட்டேன். பேரஞ்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்க. எம்பிட்ட நேரம் வெளியே போய் காலையில போனவ பொழுது இறங்கி வீடு வர. இதெல்லாம் பொழப்பாடி? இதெல்லாம் பொழப்பான்னு கேட்கறேன். இல்லம்மா. இல்லம்மா நொல்லம்மான்னு. உன் வயசுலலாம் நான் அடுத்த வீடு போக மாட்டேன்டி, வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், வீட்டோட கிடப்பேன். ஆனால் நீயே ஊரை சுற்றிப்பிட்டு இம்பிட்டு நேரம் கழிச்சு வேற. உங்க அண்ணன் நீ வருவேன்னு அம்பிட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்துட்டு அந்த பிள்ளைங்க போகுதுங்க. அப்படி என்ன உனக்கு ஊர் சுத்துறது? பொம்பளை பிள்ளைய லட்சணமா வீட்டோட இருந்து பழகணும். புது புது பழக்கம் பழகிட்டு இருக்கேன் நீ. கோகிலா தான். கோகிலா வெங்காயத்தானு அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுடி. அவளை யாரு கேட்க போற? அவளெல்லாம் ஊருக்கு விட்டு ஊரை வந்து இருந்துட்டு போகணும்னு வந்திருக்கா. அவளுக்கு என்ன? உனக்கெல்லாம் என்ன கல்யாணமே ஆகல. இப்படி ஊரை பொறுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நாளை பின்ன ஒரு பொண்ணு குட்டியே கட்ட வராங்க அப்படின்னா உங்க பிள்ளை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்கா? அதான் வீட்டுக்கு வந்துட்டேலம்மா, அப்புறம் ஏமா இல்ல ஊரை சுத்தி விட்டா? கம்முன்னு போமா, நீ வேற. முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, என்னடி ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா. சரி, உன் முகரக்கட்டையை பார்த்தா எனக்கு தெரியாதா? ஏதோ வில்லங்க இருக்குதே, என்னன்னு சொல்லு. இல்லைம்மா, இந்த கோகிலா கரும்பு கேட்டாம்மா, அதுதான் ஊர் தலைவர் தோப்புல இருந்து ஒரு கரும்பு பறிப்போன்னு பறிச்சம்மா, அவங்க பையன்கிட்ட மாட்டிக்கிட்டம்மா. அப்படி ஓடி சக்கன் நானே. தென்னைய வச்சா இளநீர், புள்ளைய வச்சா கண்ணீர். இன்னத்துக்கும் ஆம்பளை பையன் கூட பொறுப்பா இருக்காண்டி. வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலைன்னு நீ போய் களவணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? இல்லம்மா, அவ ஆசைப்பட்டு கேட்கவும் தாம்மா பறிக்க போனேன். போயும் டிரான்ஸ்பாரத்திலே கைய வச்சிருக்க. ஏண்டி கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்காடி? எங்க போய் என்ன வேலை பார்த்து விட்டுருக்க? இல்லை நம்மள மதிப்பாங்களா இந்த வேலை பார்த்துருக்கியே? கம்முன்னு போமா, நீ வேற. எல்லாம் புள்ளன்னு பெற்றதுக்கு பதிலா ஒரு அம்மிக்கலை பெற்று தொலைஞ்சிருக்கலாம். அது மாவாட்டியாவது தோசை ஊத்துறதுக்காக இருக்கும். புள்ளைய பாரு, லட்சணத்தை பாரு, களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு. நம்ம வீட்டுல யாருக்கும் இல்லாத பழக்கம். அசிங்கப்படுத்தி விட மாட்டாங்க. யாரு வீட்டுல போய் என்ன வேலை பார்த்துருக்கா பாரு இவள. அதை வித்தியா வந்து சம்பளம் கேட்டுக்கிட்டு இருந்தா, நீ கொடுத்துட்டியா இல்லையா? எனக்கு என்ன தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது. அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கேன்ட்டேன். 400 ரூபா தாம்மா, கொடுத்துருக்கலாம்ல. நான் கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்டே சண்டைக்கு வருவீங்க, என்னைய கேட்காம ஏன் கொடுத்த ஏன் வச்சேன்னு. அட நாங்க என்னத்த போய் சண்டையை போடுறோம்? என்ன இம்புட்டு நேரம்? ஏமாமா வேலைக்கு தான் ஆள் பிடிக்க போறேன்ட்டு போனீங்க, என்ன ஆளை கூப்பிட்டு வரதுக்கு உங்களுக்கு இம்புட்டு நேரமா? இல்லம்மா, காட்டுக்கு போய் ஏ கிளாஸ் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு பார்த்தேன். வளர்ந்துருச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு புள்ள ஃபோன் பண்ணி ஊருக்கு வரேன்னா. வேறால என்னடா ஒரு 2 மாசமா வீட்டு பக்கம் ஆளையே காணமே அப்படின்னு நினைச்சேன். நான் வந்துட்டால சுருட்டி கட்டிக்கிட்டு போறதுக்கு. வாரணி என்கிட்ட சொல்லவே இல்லை. நேத்துல வரமாட்டேன்னா அவங்க அண்ணன் பேசினால,
அதனால வாராளாமா. ம். அப்ப குடும்பமே எல்லாம் ஒண்ணா தான் இருக்காங்க. நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ம். என் புருஷன் தான் நம்ம பிள்ளையார் சொல்லியா? ஏமாமா பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் வேற எப்படி வருவாங்க? 2 நாள் லீவாமா, சனி ஞாயிறு. ஓஹோ சனி ஞாயிறு லீவு. பிள்ளை எப்படி படிக்கிறத விட்டுட்டு லீவை போட்டு கூட்டிக்கிட்டு வராங்க? 10வது வேற. தலையிலத்தே மாறுற காலம். இப்படி லீவை போட்டுக்கிட்டு ஓடி வந்தா எப்படி? என்னம்மா அப்படி பேசுற? இன்னைக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க என்ன இருந்துகிட்டா இருக்க போறாங்க? அவங்களும் எங்க போறாங்க வராங்க? அதானே பிள்ளைனா விட மாட்டாங்க. இதே நம்ம அப்பா வீட்டில் போய் உட்காந்துருக்கோன்னா ஐயோ ஃபோனை பண்ணி வரலையா வரலையா வரலையான்னு இருப்பாங்க. அவங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம், நம்ம பிள்ளைக்கு நமக்கு ஒரு நியாயம். அதனால வேலைக்கு கூப்பிட போனவங்க கூப்பிடாம வந்துட்டீங்களோ? இல்லம்மா, எங்கம்மா இங்க அவங்களுக்கு கிளம்புறேன்னு சொன்னோன்னே சரி போயிட்டு மட்டனு தான் மாப்பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடுவாரு. அதான் சரி போய் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு தலைக்கறி, அப்புறம் போட்டி, இது ரத்தம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் சிக்கன் கொஞ்சம் பரட்டல் மாதிரி வச்சிருங்க. மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வறுத்துருங்க. பார்த்துக்க மருமவனு நம்மளும் தான் இருக்கோம். நம்மளும் ஊருக்கு போயிட்டு இப்படி வாரோம்னா நமக்கு இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. புள்ள வீடு வருதுன்னொன்னே பாரு போட்டி கீட்டியா. வாங்கிட்டு வர மாதிரி முன்னாடியே போன போட்டு சொல்லியிருக்கலாம்ல. அதான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாட்டு சப்பிள்னே வந்துச்சு. நானும் அளக்கிற காட்டில் இலை எடுக்க போயிட்டேனே. அப்படி வீட்டுல இல்லையா? ஆமாங்க, நான் வேலைக்கு போயிட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். விரவெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு. ஒத்தால எதுக்கு அங்கிட்டு போற வர? அங்கிட்டு தான் காட்டெருமை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதுக்குன்னு அப்படியே விட்டோம்னா எல்லாம் கரெக்டாக ஆகி போயிரும்ல. அதான் சரி எல்லாம் பறிச்சு போட்டோம்னா வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு தான் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். எத்தனை கிலோ வந்துச்சு? 55 கிலோ. சரி சரி, மூட்டையை போட்டியா? ஃபேக்டரி வண்டி அங்கே வந்துச்சு, அதில் அப்படியே போட்டு விட்டேன். ஓ சரி சரி. எப்படியும் அவங்க ஃபோன் பண்ண நேரத்துக்கு பக்கத்துல வந்திருப்பாங்க. சீக்கிரம் போய் வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிச்சு நல்லா அரைச்சு ஊத்தி குழம்பு வைங்க. இந்தாமா நல்லா மசாலாவை வறுத்து அரைச்சு போடுங்க. ஏன்னா அங்கெல்லாம் ஊருக்கு போனோம்னா அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் அரைச்சு ஊத்தி வைக்கிறாங்க. அம்புட்டு ருசி. எதுவுமே போடுறது இல்லை கடை மசாலாலாம். அந்த மாதிரி நம்மளால இங்கே எதுவும் பண்ண முடியாது. நீங்க நல்லா பாக்கெட் மசாலா கூட வாங்கி போட்டு நல்லா இதாக ருசியா வைங்க. சரிங்க மாமா, வீட்டில் இஞ்சி பூண்டெல்லாம் இல்லை. வாங்கிட்டு வர மாதிரி தான் முன்னாடி எனக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தா நான் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். சரி விடுங்க, நான் அவருக்கு ஃபோனை போட்டு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்காயில இருந்து என்ன வேணுமோ கொத்தமல்லி கருவேப்பிலன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா, வச்சு விடுங்க. பார்த்துக்க பிள்ளைக்கினோனையே எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் வாங்கிட்டு வராங்க. இதுவே மற்ற நேரத்தில் நம்ம குழம்பு வைக்கிற நேரத்தில் ஏதாவது இல்லைன்னு சொன்னோம்னா முன்னையே சொல்ல முடியாதா வைக்க முடியாதான்றாங்க. கலிகாலம். இன்னும் புள்ள இங்கேருந்து போகிறதுக்குள்ளே என்னென்ன வேலை பண்ண வராங்களோ போ. நம்மளை வாழல வேற கிடைக்கல. சரி எங்கிட்டாவது இருக்குமான்னு எதுவும் கேட்டு வரேன். பையனுக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தானா அங்கிட்டு இலை விலையெல்லாம் கம்மி தான், அங்கே கூட வாங்கிட்டு வரட்டும். சரி, நான் தான் போய் வாங்கிட்டு வரேன். பனி வேற ஓவரா இருக்குது, சொட்டுக்கிட்டு எதுவும் போட்டு போலாம்ல, அப்புறம் ராத்திரி வந்து இருமிக்கிட்டு கிடப்பீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அவங்க வந்தாங்கன்னா சுடு தண்ணி எல்லாம் வச்சு கொடுங்க. கை கால் மூலம் கழுவுறதுக்கு இந்த வெளியே அடுப்பை போட்டு. வைக்கிறேன். சரி மருமவளே போய் வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்துட்டு வா. நான் அந்த இடத்துல அடுப்பை மூட்டி விட்டு வரசா உரிக்கிறேன், குழம்ப தாளிச்சு விடுவோம். எடுத்துட்டு வர மாதிரி தான் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம். நான் ராத்திரிக்கும் சேர்த்து சாம்பாரை வச்சுவிட்டேன். சாம்பாரை வச்சுட்டியா? சொல்லவே இல்லை இன்ன வரைக்கும். ராத்திரி பனி வேற ஓவரா இருக்கு, எங்கிட்ட அடுப்படியில் நின்று சமைக்கிறது. அதான் சரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வேலை முடியுதேன்ட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் 100 வேலை. இது என்னைக்குமா வேலை செய்கிற? மற்ற நாளெல்லாம் சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் எது வைக்கிறதா இருந்தாலும் ராத்திரி வச்சுக்கிட்டு இருப்பேன் 8 மணிக்கு. இன்னைக்கு முன்னையே வச்சுட்டேன். உங்கள் மாமனும் சொல்லலை, நீயும் சொல்லலை. என்ன பண்ண முடியும்? அது என்ன கெட்டா போகுது? காலையில் எதுவும் பார்த்துக்குவோம், அதை எடுத்து வாரத்தில் வச்சுட்டு இந்த வேலையை ஆரம்பிப்போம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், நாளைக்கு தான் ஆக்கியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு அள்ளி கட்டிக்கிட்டு வராரு மாமா. அவரை பற்றி தான் உனக்கே தெரியும்ல. பொம்பளை பிள்ளை வருதுனாலே எல்லாம் இழுத்து போட்டு வாங்கி கொடுப்பாரு வைப்பாருன்னு. அங்கே அவங்க மட்டனெல்லாம் வாங்கவும் மாட்டாங்க, காசு விலை அதிகம்னு சொல்லி. மாப்பிள்ளைக்கும் சம்பளம் கம்மி. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஏத்த இன்னைக்கு பிள்ளையும் மாப்பிள்ளையும் வாராகன்னு சொல்லி இம்புட்டி இழுத்து போட்டு வாங்குறீங்க வைக்கிறீங்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க? ஏன்டி இப்படி பேசுற? இல்லை வீட்டுக்கு மருமகன் வராருன்னா ஆடடிச்சு மாடடிச்சு குழம்பு வைக்கிறீங்க. நானும் தான் இந்த வீட்டில் காலம் முழுக்க கிடக்கிறேன். எனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மாதிரி அடிச்சு வச்சிருப்பீங்க. அம்பிட்டு தானே இந்த வாரத்தில் உனக்கு அடிச்சு வச்சிருவோம். சரியா, போய் எடுத்துட்டு வா. மருமகனா விருந்து வைப்பாங்க, மருமகனா விருந்து ஆக்கி போட வைப்பாங்க. இவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து வரும்போது இருந்தால் எல்லாம் ஆக்கிறோம் வைக்கிறோம். அப்படி இருந்து காஞ்சி தான் கிடப்பா. எல்லா பசங்களுமே வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம மட்டும்தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம். அம்மாவை இவ்வளோ நேரம் என் ஆளுக்கானோமே. வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அம்மா இங்கே வந்து தேடுவாங்க. என்ன பண்ணுறது? இந்த பாத்திரம் கழுவுறதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலப்போ. அள்ளி போட்டு கழுவி எடுக்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிற மாதிரி இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டா கூட அது பாட்டுக்கு கழுவும், நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். கையை நோவுது போ. துணி துவைக்க கை வலிக்குதுன்னே மிஷின் வாங்கி போட்டாரு.
சட்னி அரைக்க கை வலிக்குதுன்னே மிக்ஸி வாங்கி போட்டாரு, மாவாட்ட கை வலிக்குதுன்றே ஆட்டுக்கல் வாங்கி போட்டாரு, இப்போ பாத்திரம் கழுவவும் கை வலிக்குது. இதுக்கும் ஏதாவது மிஷினை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதையும் வாங்கி போட்டோம்னா அப்புறமேட்டுக்கு என்ன சொகுச்சா இருந்த பேச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. இவன யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்ற மாதிரி இதான் வந்துட்டான்ல, சத்தம் கொடுத்துக்கிட்டேன். பொறுக்கி பையன் எப்படிதான் இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கானே தெரியல, சலுப்பா இருக்காது. ஏ அமுதா கதவை திறடி. ஏ அமுதா கதவை திற. இவன் பைத்தியக்காரனா என்னமோ தெரியல, பூட்டின வீட்டுல போயிட்டு கதவை திறன்றான். அந்த அளவுக்கு போதை மண்டைக்கு ஏறி போய் கிடக்கானா. இந்த மாதிரி புருஷெல்லாம் எனக்கு மட்டும் வாச்சிருந்துருக்கணும். மவனே இவனையெல்லாம் அடி ஓட்டுற ஓட்ட வேற. ஏ அமுதா கதவை திறடி. கதவை திற. பூட்டின வீட்டுல எப்படி வந்து கதவை திறப்பாங்க? என்ன சொல்றீங்க? கண்ணை நல்லா உத்து பாரு, வீடு பூட்டி கிடக்குது. வீடு பூட்டு கிடக்குது. வீட்டை பூட்டி இவ எங்க போனா? ஒருவேளை யாரையும் பார்க்க போயிட்டாளா? இல்ல ஒருவேளை எங்கிட்டும் ஓடி போயிட்டாளா?